ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் தான் எனக்கு கிளினிக்ஸ். நான் காலையில் ஜிம்மில் இருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஸ்வெட் ஆகும் பாருங்கள். அப்போ சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் கிடைக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு புரியும். நானும் என்னோட கணவரும் ஃபிட்னஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். மோஸ்ட்லி வீக்கெண்டெல்லாம் காலையிலே எழும்பி நாங்கள் ஃபேமிலியாகவே ஷட்டில் விளையாட போவோம். எங்கள் 2 பேருக்குமே ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. கொஞ்சம் நெத்தலி மீன், சாளை மீன், அப்புறமா கொஞ்சம் சிக்கன் எல்லாம் வாங்கி வச்சுருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி இனிமேல் தான் செட் பண்ணணும். இந்த 2 ஃபிஷ்ஷுமே கால்சியம் ரிச், ப்ரோட்டீன் நிறைய உண்டு, ரொம்ப ஹெல்தி. நான் வாரம் ஒரு முறை மீட், சிக்கன் எல்லாம் வாங்கி கொஞ்சம் ஃப்ரீயான நாட்களில் அதெல்லாம் க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி தனித்தனி செக்ஷனாக பிரித்து டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் போட்டுருவேன். அப்படி பண்ணும்போது நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும்போது டப்பு டப்புன்னு எடுத்து ஏதாவது சமைச்சு சாப்பிட முடியும். லஞ்சுக்கு டீட்டெயிலாக குக் பண்ண டைம் இல்லை, அதனால நெத்தலி மீன் அவியல் செஞ்சிட்ருக்கிறேன். அவியல் நம்ம சமைக்கிற மாதிரி தான் நிறைய காய்கறிகளை கட் பண்ணிவிட்டு அதில் நெத்தலி மீனை சேர்த்து ஃபைனலாக தேங்காய் துருவி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி உளுந்தஞ்சோறு சமைச்சிருக்கேன். அதோட கூட இந்த நெத்தலி மீன் அவியலும் தயிரும். நிஜமாகவே இந்த ரெசிபி செம்மையாக இருந்துச்சு. இப்போ தான் வாங்கி நட்டோம் இந்த அத்தி மரத்தை. அதுக்குள்ளார அதில் பழம் வச்சிருச்சு பாருங்கள். இன்றைக்கி வேறு தோட்ட வேலை செய்கிறதுக்கும் வீட்டில் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ஆள் விட்டுருக்கோம். க்ரோ பேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறதுக்காக பிரத்யேகமாக ஸ்டாண்ட் செஞ்சு அதை பெயிண்ட் பண்ணி இந்த நீல க்ரோ பேக்ஸ் இருக்கு இல்லையா, ஏற்கனவே நான் கீரையெல்லாம் விதைச்சி வச்சுருந்தேன், அதெல்லாம் அதில் செட் பண்ணிகிட்ருக்கோம். தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு ரோஜா பூத்துருக்கு. அதே மாதிரி நிறைய செரியும் பழுத்து இருந்தது. ஆக்சுவலி செரி மழை பெஞ்சாதான் பூ வச்சு பழம் வரும். எங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நல்ல மழை பெஞ்சதுனால நிறைய பழம் வச்சுருக்கு பாருங்கள். இந்த செரீஸில் உள்ள ஆந்தோசயனினுக்கு பயங்கரமான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உண்டு. க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக புளிச்சிக்காயும் காந்தாரியும் தோட்டத்துலேருந்து பறிச்சிட்ருக்குறேன். பயங்கரமான பசி, சாப்பிட்லான்னு பார்த்தா பாப்பு சாப்பிடவே விடலை. எனக்கு ஒரு 2 உருண்டை தான் கிடச்சிச்சு, மிச்சம் எல்லாம் அவள் தான் சாப்பிட்டா. புளிச்சிக்காவும் காந்தாரியும் எல்லாம் சேர்த்து ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி சிக்கனை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் லோட் பண்ணியாச்சு. இந்த கோழிக்கால் வச்சு சூப்பர் கொலாஜன் ரெசிபி இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில்